ஹாய் 6th standard ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம வந்து ஆல்ஃபாபெட்டில் கேபிட்டல் லெட்டர்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து டவுட் இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சது அதுவும் 6th வர போகிறோம், நம்ம வந்து ஏபிசிடி எழுதி வைக்கிறாங்க அப்படின்னு. டோன்ட் திங்க் லைக் தட். ஓகே, ஆல்ஃபாபெட் பார்த்துங்க, ஆல்ஃபாபெட் அப்படின்னு தான் சொல்லணும், ஆல்ஃபாபெட்ஸ் கிடையாது. ஓகே, நிறைய பேர் பெட்ஸ் எஸ் போடுவாங்க, இட்ஸ் ராங். ஆல்ஃபாபெட் அப்படின்னு தான். ஓகே, அது ஒரு தொகுப்பாக சொல்கிறதுனால ஆல்ஃபாபெட் தான் சொல்லுவாங்க, சிங்குலராக சொல்லுவாங்க. ஸோ ஸ்மால் லெட்டர்ஸ் SMALL, ஸ்மால் லெட்டர்ஸ் LETTERS, ஸ்மால் லெட்டர்ஸ். ஓகே, இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கோட்டு மேலே எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தான், எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் கிளாஸில் வந்து பார்க்குறச்ச சில பேர் பார்த்திங்கன்னா மேலேயே கீழேயும் ஒரு அது சரியான அலைன்மெண்ட் இல்லாமல் எழுதியிருந்தீங்க. ஏயு அம்மா வந்தாங்களே, பியு அம்மா போட சொன்னாங்க, நீங்கள் ஏன் பார்க்கல? நீங்கள் 6th 7th 8th எடுத்தாலும் பரவாயில்ல, 5th 4th நீங்கள் கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னாங்க. எதுக்குன்னா அவங்க நீங்கள் எழுதியிருந்த லெட்டர்ஸை பார்த்து தான். காம்போசிஷன்லாம் சரியாக எழுதலை, பார்க்குற வந்து ஒரு நீட் அலைன்மெண்ட்டில். இப்போ பி இப்படி இருக்குன்னா பாதி கீழே பாதி மேலே, ஏ எல்லாம் வேறு மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ யாரையும் குறை சொல்கிறது இல்லை, அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மால் ஏ எழுதும்போது பாருங்கள், சியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, சியில் ஸ்டார்ட் பண்ணி அப்படி இப்படி வந்துட்டு ஒரு டிக்கோ போடும் ஸ்மால் ஏ. பி அதே மாதிரி ஸ்டாண்டிங் லைன் போடுறோம், தென் இந்த கர்வ் லைன் வளைவு லைன் போடுறோம். எல்லாமே இது பார்த்திங்கன்னா நம்ம கோட்டு மேல் தான் இருக்குது, ஒரு சில லெட்டர்ஸ் தான் கீழே வரும். ஓகே, தென் சி, ஸ்மால் சியும் பார்த்திங்கன்னா எப்படி தான் கர்வாக வரணும். ஓகே, டி அதேமாதிரி சியை போட்டுடுறீங்க, அதுக்கப்புறம் மேலேருந்து ஸ்டாண்டிங் லைன் போட்டு இப்படி வருவோம். ஓகே, இ பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், இதுவும் சி ஆட்டம் வந்துடும் பாருங்கள், போட்டு இப்படி வரும் ஸ்மால் இ கோட்டு மேலே. எஃப் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதி மேலேயும் கீழே இருக்க மாதிரி இருக்கும், நடுவில் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஃப், ஸ்மால் எஃப். ஜி அதே மாதிரி சி தான் போடுவோம், சி போட்டுட்டு மேலே ஒரு லைன் போட்டு கீழே இப்படி லேசாக வளைச்சிடுவோம். ஹெச் ஸ்டாண்டிங் லைன் அண்ட் ஒரு கர்வ் அப்படி இந்த மாதிரி ஹெச், ஸ்மால் ஹெச். ஐ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் லைன் போட்டு இப்படி வந்துட்டு அதுக்கு மேலே ஒரு டாட் வைப்போம். ஜே பார்த்திங்கன்னா ஆஃப் வந்து மேலே இருக்கும் பாதி, கீழே பாதி வந்து இந்த கர்வ் லைன் போடும். ஓகே, அதுக்கு மேலே தான் நம்ம டாட் வைப்போம். ஜே, ஸ்மால் ஜே. கே அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டாண்டிங் லைன் பெருசாக இருக்கும், இப்படி வரும். ஓகே, இது பாருங்கள் சின்னதாக இருக்கும், கேபிட்டலில் ஃபுல்லாக இப்படி வந்திருக்கும். ஓகே, எல் அதே மாதிரி தான் ஒரு ஸ்டாண்டிங் லைன் லேசாக இப்படி வளைச்சி விட்டுரும். எல். எம் பார்த்திங்கன்னா 1 2 3 பென்ஸ் வரும், ஸ்மால் எம். கேபிட்டல் என், ஸ்மால் என்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண்டு, 2 பெண்டு வந்து இப்படி வரும், ஸ்மால் என். ஓகே, அதாவது இது ஒரு பெண்டு, இது கர்வ் வரும், இது ஒரு வளைவு. அப்புறமா என். ஓ பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த என் அளவுக்கு தான், ஹைட்டு பார்த்திங்கன்னா என் அளவுக்கு தான் வரணும், அதாவது ஓ. பி பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் லைன் பாரு கீழே வருது பாருங்கள். நம்ம கேபிட்டல் சொன்னால் மேலேயே இருக்கணும்னு சொன்னேன், இந்த கோடு கீழே வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஸ்மாலில் பார்த்திங்கன்னா இது ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சென்டராக இருக்கும் பாருங்கள், மேலே பாதி கீழே பாதி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கர்வ் லைன் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். பிஎம் பார்த்திங்கன்னா சி போடுறோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் லைன் போட்டு எப்படி வரும். ஓகே, இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லைன் போடுறோம். ஓகே, கீழே வரணும், பாதி மேலே பாதி கீழே இருக்கும் பிஎன்கியூ பார்த்திங்கன்னா. அண்ட் தென் ஆர் பார்த்திங்கன்னா ஒரு லைன் போடுறோம், ஸ்டாண்டிங் லைன் போட்டு அதிலேருந்து இப்படி ஒரு கர்வ் லைன் போடுறோம். ஆர். எஸ் அதே மாதிரி இந்த ஆர் லெவலுக்கு தான் வரணும், ஸ்மால் எஸ். டி கொஞ்சமாக பெருசாக போட்டுட்டு லைன் ஸ்டாண்டிங் லைன் கட் பண்ணுறோம். யூ பார்த்திங்கன்னா இப்படி போட்டுடுறோம், அதாவது இந்த கர்வ் லைன் வரும், அதுக்கப்புறம் இங்கேருந்து போயிட்டு தான் இது வரணும், ஸ்மால் யூ. வி பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் இந்த மாதிரி போடணும். டபிள்யூ இதே மாதிரி தான் போடணும். நான் கேபிட்டலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் போட்டிருப்பேன், இந்த இது ஆக்சுவலாக இவ்வளோ வரணும், ஆனால் நீங்கள் எழுதும்போது இந்த மாதிரி போட்டால் நான் பார்த்தேன், அது ரொம்ப பெருசாக போடுறீங்க, அதனால் நான் சின்னதாக போட்டிருப்பேன். ஓகே, அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ், ஸ்மால் எக்ஸ், ஸ்மால் எக்ஸ். ஒய் அதே மாதிரி யூ மாதிரியே போட்டுறோம், அதுக்கப்புறம் மேலேருந்து வந்து இப்படி ட்ரா பண்ணுறோம். ஜெட், ஸ்மால் ஜெட். ஓகே, இங்கேருந்து இப்படி வந்துட்டு ஜெட். ஓகே, இது வந்து ஸ்மால் ஏபிசிடி ஸ்மால் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதையும் வந்து நீங்கள் ஒரு 3 days வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் அண்ட் 3 days வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இதையும் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீ டெஸ்ட் மாதிரி எனக்கு எழுதி அனுப்பிச்சிடணும், ஸ்மால் லெட்டர்ஸையும் சரியா டெஸ்ட் மாதிரி எழுதி எனக்கு அனுப்பிச்சிடணும். பார்த்து எழுதக்கூடாது, நீங்கள் நார்மலாக எப்படி எழுதுங்களோ அந்த மாதிரி தான் எழுதணும். ஓகேயா? பாய்.